மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழக அரசு தாங்க இந்த அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல நல்வாழ்வு சங்கம் இருக்கு இல்லையா? அவங்க இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்றது 25/12/2025 அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, என்ன வேலைக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ மேனிஃபோல்ட் டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னடா மேனிஃபோல்ட் டெக்னீஷியன் அப்படின்னா, அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியா இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 15,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு புற்றுநோய் மருத்துவப்பட்டை காஞ்சிபுரத்துல இருந்து இசிஜி டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே மாதிரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரோல் பண்ண நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. தொடர்ந்து வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில தான் பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே தெரிஞ்சிருக்காங்க. மருத்துவமனையின் பேர் என்ன அப்படின்னா, அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அ காரப்பேட்டை, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னும் திட்டத்தின் பேர் வந்து எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேன்சர் டிசீஸ் அட் கவர்ன்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. பதவியின் பேர் வந்து மேனிஃபோல்டு டெக்னீஷியன் சொல்லியிருந்தீங்களா? ஒரு டெக்னீஷியன் வேலைக்கு ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. அனஸ்தீசியா டெக்னீஷியன் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும். ரூ. 15,000 உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு இசிஜி டெக்னீஷியன் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம். ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா, +2 முடிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி ம் ஆ ஒரு 1 இயர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுல அப்படின்னா, எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? கார்டியோகிராம்ல இல்ல ட்ரெட்மிட் டெக்னீஷியன்ல இதுல நீங்க வந்து கவர்ன்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அத நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு லிஃப்ட் மெக்கானிக் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே ஒரு வேகன்சி இருக்குங்க. ரூ. 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 2 வருஷம் நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியனா. அதே மாதிரி அப்ரன்டிஸ்ஷிப் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ரன்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னா, சைட்டோ டெக்னீஷியன் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ரூ. 15,000 சம்பளங்க. எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜில அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு தொழிலாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற வேலைக்குமே தொழில் தொழில்சார் சிகிச்சையாளர் அப்படின்ற மாதிரி சரிங்களா? அதுக்கு 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம். இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்? நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஆக்குபேஷனல் தெரப்பில. 3 வருஷம் கோர்ஸ் அது. அது வந்து நீங்க செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 12த் ஆப்வியஸாவே முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் ஆப்பரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு வேகன்சி இருக்குங்க. ரூ. 15,000 சம்பளம். டிப்ளமோ முடிச்சிருந்திருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, அறிஞருங்க அண்ணா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பாய்லர் மெக்கானிக் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம். டிகிரியோ, டிப்ளமோ நீங்க மெக்கானிக்கல்லயோ, இல்ல எலக்ட்ரிக்கல்லயோ, இல்ல கெமிக்கல்லயோ பவர் பிளான்ட்ல முடிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு. அடுத்த வாய்ப்பு பிளட் பேங்க் கவுன்சிலர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் சைக்காலஜில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூ. 15,000 சம்பளம்ங்க. அடுத்த வேலை வாய்ப்பு ஃபீமேல் ஆர் மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. 21 பேர எடுக்குறாங்கங்க. இதுக்கும் ரூ. 12,000 சம்பளம். இதுக்கு நீங்க வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரெய்னிங் இருக்கு இல்லையா? அது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வாய்ப்பு சமையலாளர், குக் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புக்கு 2 பேர எடுக்குறாங்க. ஆனா தமிழ் வந்து எழுதவும், படிக்கவும் தெரியணும். ரூ. 12,000 சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சலவையாளர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 4 பேர எடுக்குறாங்க. ரூ. 12,000 சம்பளங்க. அடுத்தது டயட்டீஷியன் அப்படின்ற வேலைக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம். சரிங்களா? அடுத்தது ரேடியோகிராஃபர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டா லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்றப்போ என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டாவோ, இல்ல எஸ்எல்சி, இல்ல ஹெச்எஸ்சி அதாவது 10th, 12th சர்டிஃபிகேட்டாவோ,
ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலயும் ஒரிஜினல் அனுப்பாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க படித்த படிப்புக்கான ஒரு ஆதாரம், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ, ப்ரொவிஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அனுப்புங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில்லு, இபி பில் ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்து போட்டு அனுப்புங்க. என்ஓசி வேணும் அப்படின்றாங்க, அதையும் அனுப்பிச்சு விட்டுருங்க. வேற ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருந்தா அதையும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இதை டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா https://kanchipuram.nic.in என்ற இணையதளத்துல போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்ல வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க, நீங்க நேர்லயே போய் பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, முகவரி என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631501. தொலைபேசி எண்ணுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இங்க விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இருக்குல்லையே அதை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் பெயரு, தகப்பனார் பெயரு, பிறந்த தேதி, விண்ணப்பிக்கும் பணியின் பெயரு, கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, முன் அனுபவம் ஏதேனும் இருப்பினும் அதனையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இதை ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க வசிக்கிற இடமும் தேதி இதை ரெண்டையும் குறிப்பிட்டுருங்க. குறிப்பிட்டு விண்ணப்பதாரன் கையொப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் பார்த்து சைன் பண்ணிட்டு மறக்காம உங்களோட புகைப்படத்தை, கரெக்டான புகைப்படத்தை இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட். நன்றி.